வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11:30 மணி நெருக்கத்தில் $4,763 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 4,730ங்கிற லெவலுக்கு மேலே அந்த வாரத்தில் மேலே ஒரு க்ளோசிங் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது வந்து 4,875. ஸோ அந்த இடத்த நோக்கி இது போகிறதுக்கான அடுத்த வாய்ப்புகளை எடுத்துக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கீழே இப்போ சப்போர்ட்டாக 4,730 மாறி இருக்குது. ஸோ அதை கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அது மேல் நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள். கீழே கட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 4,490, 4,380 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நல்ல ஸ்ட்ராங்காக அந்த இடத்துலேருந்து தான் அது திரும்பி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய விளைவாக ஒரு படியாக கொஞ்சம் பொறுமையாக தான் கோல்டினுடைய ஏற்றம் எவ்வளோ வேகம் இருந்துச்சோ அதற்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இந்த வாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 4 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு உட்பட்டு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் உடச்சி பெருசாக ஒன்றும் மேலேயும் போகலை, கீழேயும் வரலை. கொஞ்சம் அமைதியாகவே கோல்டு இந்த 3 வாரங்களுக்கு மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $76 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த 68-80ங்கிற லெவலில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து திரும்பி பொறுமையாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டினுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 78-10ன்றதை நெருங்கி செல்ல வச்சுருக்கு. ஸோ இப்போ 76 இருந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த 78 நெருங்கி போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை 78 கட் பண்ணாங்க அப்படின்னா 83, அதற்கு மேலே 86, 45ங்கிறது அடுத்தடுத்த லெவல்களாக இருக்குது. அப்படி வாய்ப்புகள் கொடுக்காமல் திரும்பிச்சின்னா 68-80 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 63-40 அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக இருந்து தடுக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரமும் அது வந்து ஒரு பெரிய மாற்றங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப வேகங்கள் இல்லாமல் கோல்டும் சில்வரும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $98 இப்போ தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $96 அப்படிங்கிற அந்த லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இந்த 3 நாட்களாக தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. போன உச்சம்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த போன உச்சத்துக்கு போயிருக்காங்க. $116. போன வாரம் $110க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் $116ன்றதை டச் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் தரலை. அதை விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருந்ததுனால ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக இந்த 96 வரைக்கும் மறுபடியும் கீழே கொண்டாந்து புதன்கிழமை அன்றைக்கி விட்டாங்க. மறுபடியும் அந்த $96 நெருக்கத்தில் இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. என்ன செய்துன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கீழே 96 ஒரு வேளை கட் பண்ணி கீழே க்ளோசிங் போச்சுன்னா நமக்கு 88, 82 நல்ல சப்போர்ட்டுகளாக இருக்கும். மறுபடியும் இந்த 96 சப்போர்ட் எடுத்து திரும்பினா 110, 116 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,050 க்ளோசிங். 24,000 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,180 வரைக்கும் நெருங்கி போன நிஃப்டி இப்போ 24,000க்கு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றம், அதுவும் குறிப்பாக அந்த கடைசி 3 நாட்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. செய்திகளின் அடிப்படையில் தான், வேறு ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கலாக போச்சுன்னு சொல்கிறத விட செய்திகளின் அடிப்படையில் போச்சு. இதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம போன வாரம் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், வீக்லி சார்ட்டை போட்டு. இதுதான் அது. ஆக்சுவலாக அந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரைஞ்சிருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சுன்னா நமக்கு அடுத்து ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸுகளை நோக்கி செல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயம். அது வந்து இப்போது ஓரளவுக்கு நமக்கு நினச்ச மாதிரி நடந்திருக்கு. 22,800, 23,360 அண்ட் 24,000 வந்திருக்கு. ஸோ இப்போ 24,000 வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப பெருசாக மேலே போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நெருக்கத்தில் தான் இருக்குது. ஒருவேளை 24,050க்கு மேலே தொடர்ந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 24,610 அப்படிங்கிறது அடுத்த லெவலாகவும், அதற்கு அடுத்த லெவலாக
25,395 அப்படிங்கிறது அடுத்த முக்கிய லெவலாக இருக்கும். கீழே பொறுத்தளவில் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகி திரும்பிச்சுன்னா 23,360, 22,800 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸுகளாக இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளை வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,912 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 56,320 அப்படிங்கிற லெவலில் நோக்கி அடுத்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக 51,850 எடுத்துக்கிச்சு. ஸோ அங்கேருந்து 54,360 தாண்டி ஒரு கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆச்சு புதன்கிழமை. ஸோ அந்த லெவலுக்கு மேலே தான் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த லெவலில். ஸோ என்னை பொறுத்தளவில் அடுத்து 56,320, 56,760 தான் ரெசிஸ்டன்ஸ். கீழே பொறுத்தளவில் 54,360, 51,850 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டுகளாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த ஏற்றங்கள் வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக மேலே வந்திருக்கிறதுனால கீழே வாங்கியிருக்கிறவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் மேலே எங்கேயாவது விற்றாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு கரெக்ஷனில் கீழே வர்றதுக்கும் சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ஹையர் லெவல்ஸில் இருங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 26,213, இதுவும் நல்ல ஒரு கேப் அப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கு புதன் வியாழன் வெள்ளியில். 26,580 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். நான் அதை நெருக்கி செல்லலை. கீழே வந்து 24,850 மேலே ஒரு ஜம்பில் தான் போயிடுச்சு. 24,050 நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு கீழே நம்ம கொடுத்துருந்தது 22,860. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போகலை. அதற்கு முன்னாடியே திரும்பி போயிடுச்சு. அது குறிப்பாக போன வாரமே கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்தது. அந்த இடத்துல 24,050 நெருங்கி நின்றுட்டு இருந்ததுனால அதை தாண்டி போகிறதுக்கு வசதி ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து இது மேலே போனோம்னா அடுத்து இந்த 26,580, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 27,570 இருக்குது. கீழே பொறுத்தளவில் 24,850, 24,050 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 31,030 முடிச்சிருக்காங்க. ஸோ 31,900 புதன்கிழமை அன்றைக்கி டச் பண்ண லெவலாக இருக்குது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க இந்த 2 நாளில். ஸோ ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய செக்டாராக இருக்கிறதுனால மேலே ஒரு பெருசாக சஸ்டெயின் பண்ணிக்க முடியல. கீழே 30,900, 30,000 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த லெவலுக்கு தான் நெருங்கி வந்திருக்காங்க. மேலே 31,900, 33,100 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. குறிப்பாக இன்றைக்கி நல்லா இறங்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால, குறிப்பாக நேற்று வந்து டிசிஎஸ் ரிசல்ட் வேறு வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கணிச்சு கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கிறது நல்லது ஐடி செக்டாரை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 22,164 முடிச்சிருக்காங்க. 21,240 அப்படிங்கிறது போன வாரம் வந்து நல்லா டச் பண்ண லெவல். நல்ல ஒரு லோயர் லெவலில் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது தானாக மூவ் ஆகும். அப்படி தான் இப்போ மூவ் ஆகி 21,950 அந்த லெவலையும் தாண்டி மேலே கொண்டு போய் இந்த 3 நாளும் நிறுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மாரி அதுக்கு அடுத்து நாட்கள் வேகமாக செல்லலைன்றதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மறுபடியும் 21,950 கட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வர்றதுக்கு வேகமாகவே வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 22,695, 23,100 அப்படிங்கிறது மேலே இருக்குது. கீழே 21,950, 21,240 ஒரு சப்போர்ட் ஏரியாவாக நமக்கு பார்மாவை பொறுத்தளவில் இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 48,194 முடிச்சிருக்காங்க. 47,600 மேலே ஒரு க்ளோசிங் இந்த 3 நாளும் மெயின்டைன் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரு வேகம் எடுத்து போக முடியாமல் அந்த லெவலுக்கு நெருக்கத்தில் தான் இருக்காங்க. 48,194 தான் க்ளோசிங். 46,350 மேலே இந்த வாரம் ஓப்பனிங்லேயே இருந்திருக்கு. அதுக்கு மேலே தான் இப்போ கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 47,600, 46,350 கன்வெர்ட் ஆகிருக்கு. மேலே 49,600 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கேப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி அதுக்கு அடுத்த லெவலும் 51,360 ரொம்ப கேப்பு ஜாஸ்தி. கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்பு தரலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேகமாகவே திரும்பிடலாம் எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 26,640 க்ளோசிங். 24,040 கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போயிடுச்சு. அதற்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணாங்க போன வாரம். இந்த வாரம் அந்த லெவலுக்கு மேலே 2 நாட்கள் மெயின்டைன் ஆச்சு. புதன் வியாழன் நல்ல ஒரு ஏற்றம்.
அதன் பிறகு வெள்ளிக்கிழமையும் ஏற்றம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 லெவல்கள் வேகமாக கிராஸ் ஆகிருக்கு. 24,490, 25,275, 26,040, 26,400 ஆக 4 லெவல்கள் போயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகியிருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நாம் பார்க்கக்கூடிய இடம் வந்து 26,940. அதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 27,270. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26,400, 26,040 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியாஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 670 கிட்டேருந்து ஒரு டேர்ன் கொடுத்து மறுபடியும் 759 கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ 785 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி க்ளோசிங் போச்சுன்னா 820. கீழே சப்போர்ட் இப்போது 720 கேப்பில் நமக்கு மேலே போனதுனால 720 ஒரு நல்ல சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதற்கு கீழே 670 ஒரு ஸ்ட்ராங் பிளேஸாக இருந்து தான் திரும்பியிருக்கு. ஸோ இந்த 2 லெவலுக்கும் கீழே மறுபடியும் வராத வரைக்கும் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரியாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த நிஃப்டி மெட்டல் 12,356 க்ளோசிங், மறுபடியும் 12,320க்கு மேலே ஸ்ட்ராங்காக போயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த இயர் டாப்பு நெருங்கி மறுபடியும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு செக்டார்ஸில் இது ஒரு ஸ்ட்ராங்காக போயிருக்கக்கூடிய செக்டார் மெட்டல் செக்டார். ஸோ 12,320க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அடுத்தபடியாக 13,070 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். நெருக்கத்திலே க்ளோசிங் இருக்கிறதுனால மறுபடியும் உடச்சி உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக 11,640 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ க்ளோஸ்லி நிற்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அடுத்த வாரம் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸுகள் இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மறுபடியும் கீழே வந்தால் அதை திருப்பி நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,193 க்ளோசிங், 10,700 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. ஸோ அகைன் 11,480 நோக்கி போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏற்றம் கண்டால் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். அதற்கு அடுத்தபடியாக 12,000 கீழே 10,700ங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடைக்காத வரைக்கும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து இங்கேருந்து திரும்புறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுத்துருக்கு. 24,000 வரைக்கும் திரும்பி வந்திருக்காங்க. 22,180லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து. ஸோ இது சஸ்டைன் ஆகுதான்றதை பார்க்கணும். அதற்கு தகுந்த மாதிரி செய்திகள் வந்து நமக்கு சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். போர் செய்திகள் பொறுத்தளவில் நமக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு 2 வாரம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன உடனே இந்த ஏற்றங்கள் வந்துச்சு. ஆனால் தற்சமயம் பேச்சுவார்த்தைகள் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 நாளும் நல்ல செய்திகளை கவனமாக பார்த்துங்க. திங்கட்கிழமை உங்களுடைய செயல்களில் இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸுகளை பற்றி நான் சொன்னாலும் கூட உடனடியாக போய் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செய்திகளை கவனமாக பார்த்து அன்றைக்கி எப்படி இருக்குது மார்க்கெட் கண்டிஷன்றதை கவனமாக பார்த்து, குறிப்பாக காலையில் கிஃப்ட் நிஃப்டியினுடைய மூமெண்ட்டு, வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்ஸினுடைய மூமெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் செய்திகள்லாம் கவனத்தோடு பார்த்து செயல்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுக்கிற பங்குகளை அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.